ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கார்டன் வீடியோவில் லாக் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? அதான் இன்றைக்கி உங்களை சந்திச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, கார்டன் க்ளீன் பண்ணலாம் பார்த்தா மிளகு தக்காளி கீரை எல்லா இடத்துலையும் பரவி இருக்குங்க. அவ்வளவு இது நான் ஒரு நாள் விதை போட்டு வளர்க்க கிடையாது, தானாக வர்றது தான். ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் மிளகு தக்காளி கீரை. ஏறக்குறைய ஒரு 10 முடி அளவுக்கு வந்துச்சு. அவ்வளோ கீரைகள் கிடச்சிச்சு. ஒரு முடி 20 ரூபான்னு வச்சாலும் 10 முடி எவ்வளோவாச்சு? 200 கீரை தானாக விளைஞ்சி கிடக்குன்னா பாருங்களேன். உண்மையிலே இந்த விதைகள் விழுந்து விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு முறை விதை வாங்கி போட்டிங்கனாலும் போதும், அடுத்தடுத்து இந்த விதைகள் விழுந்து விழுந்து கீரைகள் நம்ம தோட்டத்தில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கீரை இல்லைன்னே நமக்கு இது பண்ண தேவையில்லை. ஆனால் தண்ணி நல்லா கொடுத்தோம்னா சூப்பராக வருங்க. அப்படி தான் எனக்கு கிடச்சிச்சு. என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம விடணும். எப்படி மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? விதை போட்டு விட்ட மாதிரி அவ்வளவும் கீரைகள் தான். இது எல்லாத்தையும் நான் எடுத்தேன், விதைகளோடு இருக்குது. இந்த விதைகளை வச்சும் நம்ம குழம்பு செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் கீரை பொரியலோடே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீரைகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வேரோடையெல்லாம் எடுக்க கிடையாது, கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த கீழே இருக்குல்ல, அந்த தண்டுலேருந்து மேலே கீரைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு தோட்டத்தில் எப்பயுமே கீரைகள் இருக்கும். இன்னொன்று, மிளகு தக்காளி கீரை தான் எங்களுக்கு ரேராக கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுவும் இந்த வெயில் காலம்னா சொல்லவே வேணால் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அடியிலேருந்து திரும்ப நமக்கு கீரைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. பொதுவாக வாய் வயிறு புண்ணாயிடுச்சுன்னா இந்த கீரையில் சூப் வச்சு சாப்பிடுங்க, தேங்காய் பாலோட. அப்படியே சரியாயிடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செம்மையான கீரை இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் ஒரு முறை விதை போட்டிங்கன்னா இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.